லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நீங்க அடுத்த நெக்ஸ்ட் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10, 11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், எல்லாரும் கவனமாய் வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றான். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப் போவது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த கடைசி லைனை வாசிக்கலாம். நீ போ, இனி பாவம் செய்யாதே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ போ, இனி பாவம் செய்யாதே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அப்படின்னா இந்த ஸ்திரீயை வந்து நிற்கிறாங்க. இந்த வந்து நின்ன உடனே எல்லாருமே வந்து இந்த ஸ்திரீயை வந்து விபச்சாரத்தில் நாங்கள் கையும் மெய்யுமா நாங்கள் பிடிச்சிட்டோம், அதனால மோசே சொல்லியிருக்கிறாருல, இந்த மாதிரி யாராவது செஞ்சா அவங்கள கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கல் வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் எவன் பாவம் இராதவனோ அவன் முதலில் கல் எறிட்டோம். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே கல்லுகளை போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ஸ்திரீ மட்டும் நிக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, யாருமே உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஆண்டவரே, யாருமே என்ன ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. என்ன பண்ணுனா, நீ போ, நீ போ. ஆனா நான் உன்னை மன்னிச்சேன்றதுக்காக, உன்னை நான் தப்பு வச்சு விட்டேன்றதுக்காக, உன்னை நான் காப்பாத்தினேன்றதுக்காக, யாருடைய கல்லும் உன் மேல படாதபடிக்கு நான் தடுத்து நிறுத்தினேன்றதுக்காக, என்னைக்கும் நான் இதை செய்வேன். இல்ல நீ பாவமே இல்ல, இது சரியானது தான் அப்படின்னு நீ எதையும் நினைச்சிடாத. நீ ஒண்ணு பண்ணு, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. எந்த பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாவத்தை நீ என்ன பண்ணிராத, நீ கண்டினியூ பண்ணிராத, கண்டினியூ பண்ணிராத. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வா, நீ அதுல இருந்து வெளியே வா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க சிலதிலிருந்து வெளியே வரணும், நீங்க சில பாவங்களிலிருந்து வெளியே வரணும். அது தப்புன்னு தெரிஞ்சும் அதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அதை சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம சொல்லலாமா? இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நீங்க பண்ணலாமா? வேற வழி இல்லை, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது எனக்குது அப்படின்னு நீங்க நினைச்சு அதுலயே நீங்க குடிகொள்ளலாமா? ஆண்டவர் தப்பிச்சார், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்தார், ஆண்டவர் உங்களை மன்னிச்சார், ஆண்டவர் உங்களுக்கு பல முறை கிருபைபத்தர் பாராட்டினார். கத்தர் கொடுக்கிற எச்சரிப்பை, கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காப்பாற்றப்படுதல் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் சொல்றாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது, நீ இந்த மாதிரி ஒரு பலவீனத்தில் சிக்கிட்ட, இத்தனை பேரும் சேர்ந்து உன்னை குற்றப்படுத்தி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் தப்பிச்சு விடுறேன், நான் உன்னை காப்பாத்தி விடுறேன். ஆனா நீ என்ன பண்ணிராத அப்படின்னு சொன்னா, இதை நீ தயவு செய்து நீ கண்டினியூ பண்ணிராத, நீ வெளியே வா, நீ வெளியே வா. யார்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஒரு டைம் ஆண்டவர் காப்பாற்றியாச்சு, ரெண்டாவது டைம் ஆண்டவர் காப்பாற்றியாச்சு,
பல விஷயம் ஆண்டவர் உங்களை காப்பாத்தியாச்சு. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். பர்சனலா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் இது கனெக்ட். கர்த்தர் ஒரு சிலரை பார்த்து தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பாவத்திலேயே நீ இருக்காத, நீ வெளியே வா, உனக்கு ஒரு பெரிய சாட்சியை நான் வைத்திருக்கிறேன், நீங்க வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை நட்சத்திரத்தை போல கர்த்தர் பெருக பண்ண போறாரு, நீங்க வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை கடற்கரை மணலை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா அந்த காரியத்திலே நீங்கள் நீடித்திருப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அழிந்து போவீர்கள். பாவத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தப்புன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அதில் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை பேசுறீங்க, அந்த வார்த்தை தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு, அதிலிருந்து வெளியே வராம நீங்க எப்படி அப்படியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பீங்க? நீங்க எப்படி பேசலாம்? அப்படி நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீங்க திருவிருந்து எடுக்கிற பிள்ளைங்க தானே, நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் தானே. அந்த பாவத்தில் நீங்க எப்படி அப்படி கண்டினியூவா நீங்க குடிகொள்ளலாம்? நீங்க எப்படி அப்படி இருக்கலாம்? ஒரு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியாச்சு, அந்த காரியத்தில் நீங்க எப்படி திருப்பி திருப்பி கண்டினியூ பண்ணலாம்? அது இப்போ ஈஸியா இருக்கும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஆண்டவர் எச்சரிச்சு நீங்க வெளியே வரல அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ட்ல அப்படி நிற்காது, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால எதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ, உங்கள்கிட்ட இப்ப பேசுவார் உங்க மனசுல, ஆண்டவர் சொல்லுவார், நீ இதுல குடிகொண்டிருக்கிறாய், இதுல இருந்து வெளியே வராம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குணத்தை மாத்திக்காம நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதிலிருந்து நீங்க வெளியே வராம நீங்க வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க பெருக பண்ண முடியாது. ஆனா காட் ஆண்டவருடைய பிளான் உங்க மேல என்ன தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறதா ஆண்டவருடைய பிளான். உங்க மேல ஆண்டவர் திட்டம் என்ன தெரியுமா? கடற்கரை மணலை போல நீங்க பெருக பண்றதா ஆண்டவருடைய திட்டம். ஆனா இந்த கடற்கரை மணலை போல நீங்க மாற முடியாது, வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க மாற முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க இதிலேயே குடிகொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க என்றைக்கு நீங்க வெளியே வர ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மகனே நீ வெளியே வா, மகளே நீ வெளியே வா. நம்ம அதிலே இருந்து நம்ம என்னத்தை கண்டுகிட்டோம்னு நினைக்கிறீங்க? எப்படி அதை பாவத்தில் இருந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சில காரியத்தில் வெளியே வர முடியாம, நம்ம வெளியே வராம நம்ம இதுதான் எனக்கு பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு, இதுல இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. அது தீமையா இருந்தால் கூட அதுல இருந்து வெளியே வர்றதா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. யோசேப்பு தீர்மானம் பண்ணிட்டாரு, தப்பு, இது ரொம்ப தப்பு, பெரிய தப்பு, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணி, எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல வெளியே. நீங்க நினைச்சு பாருங்களேன், போத்திபாருடைய வீட்டில் மட்டும் யோசேப்பு இருந்திருந்தாருன்னு வைங்களேன், யோசேப்பினுடைய முழு சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கும் தெரியுமா? போத்திபாருடைய வீடோட முடிஞ்சிருக்கும். ஹலோ, புரியுதா? போத்திபாருடைய வீடோட முடிஞ்சிருக்கும். போத்திபாருடைய வீட்டில் இந்த போத்திபாருடைய மனைவி அன்னைக்கு நல்லவளா இருந்தா, ஆனா ஒரே நிமிஷத்துல போத்திபாருடைய மனைவி மாறினாங்களா? இவன் தன்னுடைய சொல்லுக்கு இணங்கலேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே வஸ்திரத்தை பிடிச்சிட்டு அதை கொடுக்காம இருந்தாங்களா இல்லையா? அப்போ சிலர் நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், சிலது நமக்கு பாதுகாப்பா இருக்கும், சிலது தான் நமக்கு அரவணைப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒன்னு நினைச்சுக்குங்க, எப்பவுமே தப்ப நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா, எப்பவுமே தப்புல இருந்து வெளியே வராம நீங்க இது எனக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, இது சரியாகும்னு நினைச்சீங்கன்னா, தப்புன்றது என்னைக்குனாலும் தப்பு தான். பாய்சன் அப்படின்றது என்னைக்குனாலும் பாய்சன் தான். பாம்பு அப்படின்றது என்னைக்குனாலும் விஷம் இருக்கிறது தான். அதை பெட்டா வளர்த்துனா என்ன, இல்ல கூட வளர்த்துனா என்ன? ஹலோ, சிலர் பாம்பை பிடிச்சி வீட்டுக்குள்ள வளர்த்தின உடனே அது நிறைய பேருக்கு என்னவா மாறிடுது? பெட்டா மாறிடுது. நாய்க்குட்டி மாதிரி, முயல் குட்டி மாதிரி, புறா குஞ்சு மாதிரி, பாம்பு. இன்னும் நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. உங்களுக்கு உலகம் தெரியலன்னு நினைக்கிறேன். உலகத்தில் இப்ப நிறைய பேர் பெட்டா எதை வளர்க்குறாங்க? பாம்பை பெட்டா வளர்க்குறாங்க.
நிறைய பேருடைய இப்போ நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சாங்க. வீடுகளில் வந்து பாம்பை வளர்த்துறது அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்குன்னாலும் அது அதனுடைய வேலையை சொல்லுங்க கண்டிப்பாக காமிக்க தான் செய்யும். அதனுடைய குணத்தை நம்ம மாற்ற, அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுதான் கேரக்டர், அதான் கேரக்டர். அதனால வெளியே வா, வெளியே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து போத்திபாருடைய வீடோட முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? போத்திபாருடைய வீடு அந்த இடத்துல மட்டும் ஒருவேளை காலங்கள் தாண்டி யோசேப்பு அது ஒத்துக்கிட்டு அந்த போத்திபாருடைய மனைவியோட சேர்ந்து வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த போத்திபார் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாரு? வச்சு பூஜை பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். யோசேப்பினுடைய சாப்டர் அதோட கொன்றுங்க பாவனை, வெட்டிருங்க பாவனை, கொன்றிருப்பாரு. ஆனா யோசேப்பு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தாரு. என்ன தீர்மானம் எடுத்தாருன்னா, நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன். எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன். எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன். இதுல இனி கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதுல இருந்து வெளியே வந்தாரு பாருங்க. கர்த்தர் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, பார்வோனுக்கு தகப்பனாக, அந்த தேசம் அனைத்திற்கும் அதிகாரியாக கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும், நான் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நல்லா எஸ் எஸ். கர்த்தர் யாரையோ ஒருத்தரை கர்த்தர் எச்சரிப்பா பேசுறாரு. மகளே, மகனே, நீ வெளியே வந்துரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. எதுல கண்டினியூவா இருக்காது அப்படின்னு சொன்னா, பாவத்துல தப்புன்னு தெரியுது இல்ல, அது என்னைக்குனாலும் ஒரு நாள் ஆபத்தா முடிஞ்சிரும். அது என்னைக்குனாலும் ஒரு நாள் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கும். அது ஒரு நாள் என்னைக்குனாலும் நம்ம மனசுக்கு அது கஷ்டமா மாறும். அது கண்டினியூ பண்ண முடியாது, அசுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது. அதான் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சாராயம் வந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமாமா? அது பளபளப்பாய் தோன்றும். அது எப்படி தோன்றும்? அது பளபளப்பாய் தோன்றும். அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தோணுமாமா. ஆனா குடிச்சதுக்கு பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது பாம்பை போல. அதான் நம்ம ஊர்ல நிறைய பேர் குடிகாரனுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, பாம்பு வருதுரா அப்படின்னு. ஏதா பாம்புனா என்ன அப்படின்னு கேட்டா, குடிச்சா அவங்களுக்கு என்ன ஆடுவாங்க, இந்த பாம்பு ஆடுற மாதிரி பாடுறதுனால தான். அது பைபிள்ல சொல்லுது, அது பாம்பை போல சீண்டும், அது பிரச்சனையா முடியும். ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் உங்களை எந்த பாவத்திலிருந்து எதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், தப்புன்னு தெரிஞ்சும் அதுல கண்டினியூ பண்றது ரொம்ப தப்பு. தப்புன்னு தெரிஞ்சும் அதை விடாம இருக்கிறது ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. அதான் நீங்க இந்த சம்பவத்தை வாசிருக்கீங்களான்னு தெரியல, வெளிநாடுல ஒரு மலைப்பாம்பை ஒரு லேடி வந்து வளர்த்துனாங்க. மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு வந்து டெய்லி பெட்ல இவங்க படுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படி பழக்க வச்சாங்களாமா. அந்த மலைப்பாம்பு வந்து அப்படியே என்ன பண்ணுன்னு சொன்னா, இவங்க மேல அப்படியே சுத்திக்கும். சுத்தி அந்த சூடு, அந்த இவங்களுடைய உடம்புனுடைய சூடு வந்து அந்த மலைப்பாம்புக்கு மேல படுறது அதுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அதுவும் அப்படியே டெய்லி வந்து அந்த மலைப்பாம்போடையே வந்து இவங்க தூங்குனாங்களாம். அப்போ இவங்க விளையாடுவாங்களாமா. என்னன்னா, இந்த மலைப்பாம்பு உடம்புல சுத்தும் போது இவங்க சொல்லுவாங்களாமா, கொஞ்சம் டைட் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுமாமா, கொஞ்சம் வந்து அதை டைட் பண்ணுமா. அதெல்லாம் இவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்குமாமா. இப்போ ஒரு நாள் வந்து இந்த மலைப்பாம்பிட்ட வந்து அந்த மாதிரி படுத்து கிடக்கும் போது அதுவாகவே வந்து இவங்களை வந்து அப்படியே டைட் பண்ணிச்சாம். டைட் பண்ணோன்னே, இல்லை எனக்கு இன்னைக்கு தேவையில்லை, எனக்கு நீ மசாஜ் பண்ண வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நோ அப்படின்னு சொன்னா அது கேட்கலையாமா. இன்னும் கொஞ்சம் டைட்டா, உடனே இல்லை விட்டுரு, எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல
அது வந்து திரும்ப திரும்ப அந்த உடம்பை டைட் பண்ணி அவங்களுடைய எலும்பு உடைஞ்சு வாயிலிருந்து பிளட் எல்லாம் வந்து அந்த இடத்துலையே அந்த லேடி வந்து செத்து போயிட்டாங்க. அப்போ வந்து இதுதான் பாவத்தினுடைய விளைவு. இதுதான் நீங்க சில காரியத்திலிருந்து வெளியே வரலைன்னா அதனுடைய விளைவு இதுதான். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும். எல்லாரும் பண்றாங்க, நாங்க பண்ணலாமா, டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரியும். நீங்க ஆரம்பத்திலேயே அந்த ஆசைகளை எல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே கிள்ளி போடணும், எடுத்து போடணும். ஆமேன். இல்லை அப்படின்னு சொன்னா அது முடிவு வரைக்கும் சிலது அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது மாறிடும், ஆனா சிலதுல அடிக்ட் ஆயிரும். எங்க பிள்ளைங்க 2 பேர் பசங்க 2 பேரும் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே எங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மோதிரம் போடலாமான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து மோதிரம் அப்படின்னா என்னட்ட கேட்டாங்க, ஏன் நாங்கள் மோதிரம் போடக்கூடாது, நீங்கள் ஏன் மோதிரம் போடலை அப்படின்னா, ஏன் மோதிரம் போடுறது தப்புன்னு ஏதாவது பைபிளில் எழுதியிருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போது நான் நிறைய சொல்லும்போது சொன்னேன், மோதிரம் போடுறது தப்புன்னு பைபிளில் வந்து டைரெக்டாக எழுதலை. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து வரும்போது பொன்னோடும் பொருளோடும் வந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணே அவங்களுக்கு கடைசியாக என்னவா மாறிடுச்சுன்னா விக்கிரக ஆராதனையாக மாறிடுச்சு. அதே போல் நிறைய பேர் தங்கத்து மேலே, புறம்பான அலங்கரிப்பின் மேலே, அந்த மாதிரி ரொம்ப விக்கிரக ஆராதனையில் ரொம்ப விக்கிரகமாக மாறிடுச்சு அது நிறைய பேர். அதனால நானும் பண்ணலை, மம்மியும் பண்ணலை, அப்புறம் வந்து தாத்தாவுனுடைய ஃபேமிலிலையும் யாருமே இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுனுடைய ஃபேமிலியுமே அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம வந்து காலகாலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இது வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கே வேணாம் நாங்கள் வச்சோமே, நீங்களும் அதை தூக்கி போட்டுற வேண்டியது தானே, நீங்களும் அதை யூஸ் பண்ணாமல் வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ வந்து ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ஆசைகள் இந்த விருப்பங்களை வந்து சில நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு என்ன பண்ணிடும். இப்போ நகை போடுறது தப்பா சரியா அப்படின்ற இது பேச்சுக்கு நான் வரல, அதை நான் கொண்டு வரல. அது வந்து பரலோக ராஜ்யத்திற்கு உங்களுக்கு தடை இல்லை, நீங்கள் போடுங்க கலட்டுங்க, அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், சில ஆசைகள் சில விருப்பங்கள் வந்து நமக்குள்ள வளர்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எந்த காரியம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தெரியுது, உங்களுக்கு தான் பர்சனலா தெரியும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தனிப்பட்ட விதத்தில் என்கவுண்டர் பண்றாரு. நீங்க வெளியே வந்து தான் ஆகணும், நீங்க வெளியே வரல அப்படின்னு சொன்னா பெரிய இழப்புகளை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து இது ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆபத்து ஒரு நாள் ஆபத்தா மாறும். இது ஒரு சம்பவத்தை பாருங்க. மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு பையனை வந்து நேசிச்சாச்சு. அந்த பையனை வந்து இப்போ வந்து வேண்டான்னு சொல்லி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, ஓகே, திருமணம் பண்ற வரைக்குமாவது நீங்க பேசிட்டு இருந்தீங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அந்த உறவை கண்டினியூ பண்ணக்கூடாது. அது என்னைக்குனாலும் ஆபத்தா இல்லையா? இப்போ என்கிட்ட ஓப்பனா சொல்றாங்க அந்த பிள்ளை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்கன்னு. இல்லை பாஸ்டர், நான் வந்து இப்போ அவரோட பேசிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை டெய்லி எல்லாம் பேச மாட்டேன். நான் எப்போ ரொம்ப சோகமா இருக்கிறேனோ, எனக்கு எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, இவர் எப்போ என்ன திட்டுறாரோ அப்போ 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா எனக்கு என்ன கிடைக்குது? ஹலோ, நான் இதை என்ன சொல்ல, இந்த வார்த்தையே அந்த புள்ளையே சொல்லிட்டு எங்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், தப்பாலாம் இல்லை, நாங்க ஒரு நாள் கூட தப்பா பேசினதே இல்லை. இப்போ ஜஸ்ட் அவன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நான் எப்பவும் பேச மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் பேசும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, என்னை தட்டி கொடுத்து என்னை தைரியப்படுத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு 5 நிமிஷம் பேசின உடனே நான் பூஸ்ட் ஆயிடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் கணவனாரோட சேர்ந்து நான் வந்து இது நீ என்ன பதில் சொல்லுவீங்க? இது தப்பா சரியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஹலோ, இது எத்தனை நாள் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எத்தனை நாள் இப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னமோ இது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமாப்பா,
இந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா 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 அவருக்கு தெரியும், நான் ஒரு ஃப்ரெண்டோட பேசுறேன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்டேன், இல்ல ஒரு ஃப்ரெண்டோட பேசுறேன்னு உன் கணவனாருக்கு தெரியும், நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ற பையனோட பேசுறேன்னு உன் கணவனாருக்கு தெரியுமான்னு கேட்டேன். பாஸ்டர் தெரிய வரும், என்ன தெரிய வரும் அப்படின்னு சொன்னா, நீ பேசிட்டு இருக்கிற பையன்தான் ஏற்கனவே உன்னை நேசிச்ச பையன்னு உன் கணவனாருக்கு தெரிய வர்ற அன்னைக்கு உனக்கு உன் குடும்பத்துக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னா, சந்தேகம்ன்ற புயல் வரும், பிரச்சனைன்ற ஒன்று வரும். அதற்கு பிறகு நீ உன்னுடைய கணவனாருடைய நம்பிக்கையை வாங்குறது அப்படின்றது ரொம்ப கடினம். எவ்வளோ நாளான்னு கேட்டால், திருமணமாகி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கிற, என்னமோ ஆண்டவர் உனக்கு கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உனக்கு ஜெபம் பண்றேன், தயவு செய்து இப்போலேருந்து வெளியே வந்து, இது ஆறுதல்னு நினைக்காத, இது சந்தோஷம்னு நினைக்காத. உன் கணவனார் ஸ்போர்ட்டிவா எடுக்கிறாரு, அவர் ரொம்ப பிராட் மைண்ட் அப்படின்னு நினைக்காத. இந்த தவறு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா நிற்கும். அதனால சிலது நம்முடைய கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, ரொம்ப நல்லதா தெரியும், நல்லதா தெரியும். நம்முடைய கண்களுக்கு நல்லதா தெரியுன்றதுக்காக அது சரியாயிராது, அது சரியாயிராது. அதிலிருந்து வெளியே வரலன்னா பெரிய ஆபத்துக்களை நம்ம சந்திப்போம். கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் சிலரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ வெளியே வா, சத்தமா சொல்லுங்க. பாவத்திலிருந்து கண்டினியூ பண்ணாதீங்க சிஸ்டர், பிரதர், கண்டினியூ பண்ணாதீங்க. தன் தகப்பனாரை விட்டு பிரிந்து போன இளைய குமாரன், வேதம் சொல்லுது, போய் 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 எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தத்தையும் இழந்துட்டாரு. இப்போ அவர் ஒரு தீர்மானம், அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப அவருடைய வாழ்க்கையில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, எப்போ தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு திரும்பி போவேன், இனி இந்த தப்புல நான் இருக்க மாட்டேன்னு என்னைக்கு முடிவெடுக்கிறாரோ அன்னையிலிருந்து தான் அவருடைய உயர்வே ஆரம்பிக்குது. நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த முடிவை எடுங்க, இன்னையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னைக்குனாலும் டேஞ்சர், என்னைக்குனாலும் டேஞ்சர் சிஸ்டர், என்னைக்குனாலும் இது டேஞ்சர் பிரதர், என்னைக்குனாலும் இது டேஞ்சரா போயிடும், என்னைக்குனாலும் இது ஒரு பிரச்சனையா முடிஞ்சிடும். நீங்க இதனால நல்லவங்களை இழந்துருவீங்க, இதனால நீங்க பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் உண்டாகும். அதனால பாம்பு புத்துக்குள்ள கையை போட்டுட்டு என்னை கொத்தாது, என்னை கடிக்காது, என்னை சீண்டாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. உப்பை வாயில போட்டுட்டு எனக்கு இது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்ல முடியாது. உப்பு அது உப்பா இருக்குமானால் கண்டிப்பா அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்தாம போகாது. ஆமேன் சொல்லுங்கள் ப்ளீஸ். எழும்பி அப்படியே முன்பாக வாருங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, தேங்க்யூ ஜீசஸ், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாரே ஆனால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாரே ஆனால், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வெளியே வா, லாசருவே நீ வெளியே வா. ஆமென், நீ வெளியே வா. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நம்ம அதிலேயே உழண்டு கிடக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எனிவே எதுவா இருந்தாலும் அந்த காலங்கள் தாண்டுகிறதற்கு முன்னாடி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கவனிங்க, என்ன அப்படியே பாருங்க. வேதம் சொல்லுது, இந்த இடதுகை பழக்கம் உள்ள இந்த யெகூ அப்படியே தன்னுடைய ஒரு கையினால பட்டயத்தை எடுத்து அப்படியே வெட்டிட்டே போகும்போது வேதம் சொல்லுது, அவனுடைய கையோடு அவனுடைய பட்டயம் என்ன பண்ணிச்சாமா, ஒட்டிக்கிச்சு.
அந்த அந்த கையோட என்னன்னா, அவன் வெட்ட வெட்ட அந்த பிளட்டு வந்து 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 அவனுடைய கையை நினைச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது அவனுடைய கையையும் பட்டயத்தையும் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, பிரிக்க முடியல, பிரிக்க முடியல. பாவத்திற்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது. என்ன வலிமை அப்படின்னு சொன்னா, நீங்க அதிலிருந்து வெளியே வரல அப்படின்னு சொன்னா அது உங்களை என்ன பண்ணும்னா, அது உங்களை ஒட்டிக்கும். அது உங்களை என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, திரும்ப அதற்கு அப்புறம் நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதிலிருந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில போவீங்க. நான் வந்து தப்பா இல்லை, இந்த சர்ச்சில் வந்து வர்ஷிப் நடத்துறதுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப அழகாக வர்ஷிப் நடத்துறாரு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா, ஒரு தப்பான பழக்கம் என்னன்னா, சினிமா பாட்டு ரொம்ப கேட்பாரு. இன்னைக்கெல்லாம் சினிமா நிறைய பாட்டெல்லாம் பாடி அதெல்லாம் வேற வித்தியாசமாக போகுது. ஆனால் சினிமா பாட்டு நிறைய கேட்பாரு. சினிமா பாட்டு நம்ம கேட்கக்கூடாது. இவர் கேட்கும் போதே அவருடைய மனைவி சொல்றாங்க, ஏங்க ஆண்டவர் உங்க கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவரை துதிக்கிற வாயில சினிமா பாட்டை நீங்க உச்சரிக்காதீங்க, இது தவறுன்னு எவ்வளவு சொன்னாலும் இவர் கேட்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டு கேட்கறது. இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து, நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிவேன்னு சொன்னா கூட இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இவர் வந்து இப்படியே போயிருச்சு. எத்தனையோ சொன்னாங்க. சரி, தன்னுடைய கணவனை போய் இவர் எப்படி இவங்களை விட்டு கொடுப்பாங்க? இவனை சொன்னாங்கன்னா பலிபீடத்தில் நிப்பாட்ட மாட்டாங்கல்ல. சரி, இவங்க விட்டுட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்திற்கு இவர் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வாயில தெரியாம சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சரணத்தை பாடிட்டாரு. இவருக்கு தெரியல. அத்தனை பேரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. என்ன இது? அதை கேட்டு பழகினவங்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற திருச்சபை, அவ்வளோ ஆண்டவரை ஆராதிக்கிற திருச்சபை, இது ஆராதனை நடத்துகிற ஒருத்தர் வந்து சினிமா பாட்டில் ஒரு அடி பாடுறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் ரொம்ப சீரியஸாக வந்து ஆராதனை போயிட்டு இருக்குது. ரொம்ப ஆராதனை சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது சினிமா பாட்டு இடையில வந்தால் எப்படி? ஸ்டன் ஆயிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, இவருக்கு தெரியல, இவருக்கு பாடுனே தெரியல, இவருக்கு தெரியாம வாயிலேருந்து வந்துருச்சு. இவர் பாடி முடிச்சிட்டாரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சினிமா பாட்டு பாடுனேன்னு கூட அவருக்கு தெரியல. அவங்க முழிக்கிறாங்க, இவங்க பேந்த முழிக்கிறாரு, யாரும் பாட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாரு. இவருக்கு எதுவுமே புரியல. பாஸ்டர் வந்து அதுக்கப்புறம் நடந்த ப்ரேயரு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவ்வளோதான், அந்த சபையிலிருந்து வெளியே போய் இது எப்படி கொடுக்க முடியும்? எப்படி ஜனங்கள் ஏற்றுக்குவாங்க? இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ வந்து ஹோலியாக அதெல்லாம் பார்க்குறவங்கல்ல. அதான் மனைவி வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்களாம், ஏங்க நான் சொன்னேன், அவ்வளவு தூரம் சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த தவறு உங்களை பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருன்னு சொன்ன இல்லை, நீங்கள் கேட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை டைம் எச்சரிப்பு கொடுத்தாரு, நீங்கள் கேட்கல. இன்னைக்கு பாருங்க, அந்த திருச்சபை கூட போக முடியாத அளவுக்கு நம்ம மாறிட்டோம். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பிரதர், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வெளியில பரிசுத்தவான்களா நடிக்கிறது, பரிசுத்தவாட்டிகளா நடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கைவிடப்படுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து அந்த பிரச்சனையில் நம்ம அந்த சிக்கிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை மாட்டி விட்டுரும், நம்மளை சிக்க வச்சிரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சரி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை காப்பாத்தினார்ல, அது ஆண்டவருடைய பெரிய தயவா நீங்க நினைச்சுக்குங்க, அது ஆண்டவருடைய பெரிய இரக்கமா நினைச்சுக்குங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுல நீடிக்காத, அதை விட்டு நீ வெளியே வா. கெட்ட வார்த்தை பேசுவீங்களா, இல்ல பொய் சொல்லுவீங்களா, எனிவே எதுவா இருக்கலாம், இல்ல சிகரெட் அடிக்கிறீங்களா, இல்ல கஞ்சா குடிக்கிறீங்களா, இல்ல தண்ணி அடிக்கிறீங்களா, எனிவே எதுவா இருக்கலாம். கேர்ஃபுல்.
ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும், நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் நிறைய பேருக்கு எதுவும் சிகரெட் அடித்தோன்னா வாயில் வந்து போடுறதுக்கு நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த சாக்லேட்ஸை போட்ட உடனே ஸ்மெல்லு வெளியில் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு ரொம்ப நாளெல்லாம் பாவத்தை நம்ம வந்து வெளியே வராமல் கண்டினியூ பண்ணோன்னா கண்டிப்பாக, அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சும் என்னவா இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, தெரிஞ்சும் அமைதியாக இருப்பாங்க. சிஸ்டர் தெரியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, தெரியும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருந்து, நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்து, நீங்கள் பரிசுத்தவாட்டிகளாக இருந்து உங்கள் பேரில் தவறாக சொல்கிறத குறித்து ஒரு % கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, அது ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது. அது வந்து நம்புறவங்களுக்குன்னு வேணா நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மை எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். ஸோ கண்களை மூடி நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி நான் இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் பாஸ்டர்மா வந்து ஒரு பாட்டை ஒன்று பாடுவாங்க. ஆமென். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல நான் நீதிமானும் இல்லையே அப்படின்ற அந்த பாட்டை வந்து பாடுவாங்க. அதனால ஸோ தனித்தனி இடத்துல நீங்கள் போய் இருந்துட்டு, தனித்தனி இடத்துல நீங்கள் போய் இருந்து ஒரு 7 minutes 7 நிமிஷம் தனியாக பர்சனலாக நீங்கள் போய் உட்கார்ந்த ஆண்டவரிடத்துல என்ன விடணும்னு இந்த 100 days முடிகிறதுக்குள்ள, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போது எப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெற்றியோடு நீங்கள் திரும்பி போகணும். நீங்கள் எல்லாவற்றிலையும் மாறப்பட்டு நீங்கள் திரும்பி போகணும். அதனால் நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். முடித்த உடனே அந்த பாட்டை பாடும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி, இது என்ன ஆகும்னா அடுத்து நீங்கள் இதுலேருந்து பாவத்திலேருந்து வெளியே வரல அப்படின்னு சொன்னால் அடுத்து உடனே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்படியே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லுங்கள்? பிள்ளைகளுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் பேசின அதே கெட்ட வார்த்தையை உங்கள் பிள்ளை பேசுவாங்க, நீங்கள் பேசின அதே வார்த்தையை உங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க, நீங்கள் செஞ்ச அதே காரியத்தை உங்கள் பிள்ளைங்க, ஏன்னு தெரியாது, அவன் அவ்வளோ நல்லவனாக இருப்பான், அவ்வளோ நல்லவனாக இருப்பான். நான் சொல்கிறேனே, என்கிட்ட ஒரு வாலிப தம்பி வர்றான். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அவங்க வந்து சரியான விதத்தில் கல்யாணமே பண்ணிக்கல பாஸ்டர். ஆனால் என் வாழ்க்கையில் நினச்ச ஒன்று என்ன அப்படின்னா, என் அம்மா அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இத்தனை வருஷம் வரைக்கும் தாண்டினேன். ஆனால் இப்போ நானும் அவங்கள மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவ்வளவு சவால் விட்டு வந்த பையன், அந்த சாபம் அவனை எப்படி தொடருது பாருங்க. இப்போ நான் அவங்கள மாதிரி மாறிட்டேன். எப்படி இது வந்துச்சுன்னே தெரியல. அதனால நம்ம செய்கிற சில காரியங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க வேண்டான்னு நினைச்சா கூட, இருந்தா கூட அவங்கள போய் அது என்ன பண்ணும்? அது பிள்ளைகளை போய் தொத்திக்கும், அது பிள்ளைகளை போய் தொத்திக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க சாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சு உங்க கையில இருக்கிற அந்த அக்கினியை எடுத்து உங்க பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு போகணும். அதுதான் 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 வெற்றி. நான் பர்சனலா ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகணும். இல்லை அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு சன்னதியையும் சேர்த்து நான் கெடுத்துட்டு போறேன்னு அர்த்தம். அதனால மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். நீர் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறீர். உங்க வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நீர் எங்களை ரொம்ப சுத்திகரிச்சிருக்கிறீர் அப்பா. உங்க வார்த்தை எங்களை சுத்திகரிச்சிருக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ சுத்திகரித்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
இந்த பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற ஆன்லைன் மூலமாய் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமர்ந்திருப்பதாகப்பா, அமர்ந்திருப்பதாகப்பா. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடருவதாகப்பா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எப்படியாவது எங்க பிள்ளைய வெளியே கொண்டு வாங்க ராஜா. எங்களுக்கு தெரியும் நீங்க வெளியே வா அப்படின்னு சொன்னாலே எங்களுக்காக சாட்சிகள் காத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்காக ஒரு தரிசனத்தை காண்பிச்சு வானத்தை பார், கடற்கரை மணலை பார்ன்னு நீங்க சொல்லுவீங்க. எங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கு அவங்க மனசுல எந்த ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ, எந்த காரியத்திற்காக அவங்க ஜெபிக்கிறதற்காக இருக்கிறார்களோ, அந்த காரியத்துல ஒரு அற்புதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க ரத்த கோட்டைக்குள்ள நான் மறைக்கிறேன். இந்த 100 நாளைக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரிய சாட்சியா நிறுத்துங்கப்பா, பெரிய சாட்சியா நிறுத்துங்கப்பா. உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் கூட இருப்பதாக. ஆமென்.